அதுக்குள்ள இருந்து நிறைய காப்ளின் வந்து அட்டாக் பண்ண வருவாங்க. ஸ்ட்ரைட்டா அந்த லீ இருக்க பாருங்க தடியன், அவன் வந்து அட்டாக் பண்ண வர அவன் ஸ்வாட் வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். டேய் புது பையா வந்து உதவி பண்றாங்க, சும்மா நின்னுட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்க, அதை கிட்ட நம்ம ஹீரோ என்னது நான் சும்மா இருக்கனா அப்படி சொல்லி கேட்பான் பாருங்க. அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோ அவங்கிட்ட வந்து அந்த காப்ளின்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டான். அப்புறமா இந்த பக்கம் பார்த்தா அந்த லீ துடிச்சிட்டு இருப்பான். டேய் ஏதாச்சும் பண்ணுடா அப்படி சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா பின்னாடி அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா ஆச்சா, அவன் என்ன பண்ணுவான் அவளோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இந்த தடியனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். அந்த லீக்கு அவனும் ஏதாவது பண்ணுமா அப்படி சொல்லி அதை கிட்ட அந்த ஆச்சாவும் நான் என்னால முடிஞ்சதை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவ கத்திட்டு இருப்பா. அவ பக்கத்துல நின்று நம்ம ஹீரோ அந்த ஆச்சா பொண்ணு கிட்ட கேட்பான், உங்களை பார்த்தா என்னோட உதவி வேணும் போல இருக்கு அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு அந்த ஆச்சா பொண்ணு உன்னால உதவி பண்ண முடியுமா உதவி பண்ணு அப்படி சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ சும்மா குடு குடுன்னு முன்னாடி ஓடி போவான் பாருங்க. அதை பார்த்து அந்த ஆச்சா பொண்ணு என்ன முன்னாடியே ஓடி போற அப்படின்னா என் பின்னாடி காப்ளின்ஸ் வந்து அட்டாக் பண்ணா என்ன பண்றது அப்படி சொல்லி கேட்க, அதை கிட்ட நம்ம ஹீரோ என்னது உன் பின்னாடி காப்ளின் மாஸ்டர் வருதா அப்படி சொல்லி கேட்க, அந்த ஆச்சா பொண்ணு அப்படியே பின்னாடி திரும்பி பாப்பா பாருங்க சும்மா கொல்ல மாசு சாரு அங்க இருந்த காப்ளின் மாஸ்டர் ஏற்கனவே நம்ம ஹீரோ அசால்ட்டா போட்டு தள்ளிட்டான். அதை பார்த்துட்டு அந்த ஆச்சா பொண்ணு எது இதுக்கு வாய்ப்பே இல்ல இவ்வளோத்தையும் எப்படி தனியா கொண்டா அப்படி சொல்லி முடிச்சிட்டு பாருங்க. இதை பார்க்கும்போது நம்ம தலைவர் சேட மோனா சங்கு தாங்க எனக்கு ஞாபகம். உங்களுக்கு ஞாபகம் தான் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. அப்புறம் அந்த சங்கு செம்ம ஸ்பீடா அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போயிட்டு இருக்கு. அவன் இருக்க பாருங்க லீ என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒரு காப்ளின் மாஸ்டர் அதோட வெப்பனை வச்சு அவனோட ஸ்வாட் அடிக்க, அந்த ஸ்வாட் அப்படியே பறந்து போய் விழுந்துரும். அவன் அப்படியே ஆயுதம் இல்லாம வெறுமனே நின்னுட்டு இருக்க. அங்க இருக்க ஒரு காப்ளின் அதோட கத்தி எடுத்து இவன் தலையிலே வெட்டதுக்கு ஜம்ப் பண்ணி வரும் பாருங்க. அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சு அப்படி சொல்லிட்டு அவன் பயந்து போய் பார்த்துருப்பான். டக்குனு பார்த்தா நம்ம ஹீரோ சங்கு பறந்து வந்து அந்த காப்ளினை வெட்டி வீசி பாருங்க. அதை பார்த்துட்டு பேன் முடிப்பான் அந்த லீ, ஏய் யாரா நீ, நானும் உன்னை பொடி பையன் நினைச்சேன், நீ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கியா, நீ இல்லைன்னா நான் செத்துப்பட்டா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ ஏய் நீ கொஞ்சம் ஓரமா போய் நிக்கிறியா, நீ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கடா அப்படி சொல்லிட்டு அந்த லீயை பார்த்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இங்க இருக்கிற அந்த காப்ளின் மாஸ்டர் சும்மா வெட்டி வீசிட்டு இருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த ஆத்மா எல்லாத்தையுமே அப்படி உள்ள எடுத்துக்குவான். இப்போ நம்ம ஹீரோட நெக்ரோமன்சர் பவர் எஃப்ல இருந்து ஈ ரேங்க்கு போயிருது. இப்போ நம்ம ஹீரோ அங்க வெட்டி அந்த ஸ்பிரிட் எல்லாத்தையும் எடுக்கிறான் பாத்தீங்களா, அந்த ஆத்மா இருக்கிற அந்த மாஸ்டரோட பவர் அந்த ஸ்கில் நம்ம ஹீரோவால யூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்கில் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. அப்படி இந்த பக்கம் எல்லாத்தையும் வெட்டி வீசினது அவருக்கு பாருங்க லீ வாயை பொளந்துட்டு டேய் யாரா நீ அப்படி சொல்லிட்டு வாயை பொளந்து பார்த்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்க காப்ளின் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டு தந்ததுக்கு அப்புறம் அதோட ஸ்பிரிட் எல்லாத்தையும் இழுப்பான் பாருங்க. அந்த ஃப்ரேமை பாருங்க சும்மா பயங்கரமா இருக்கு. நம்ம ஹீரோ எவ்வளவு வீக்கா இருந்தா ஒரு டேலண்ட் கூட இல்லாம இப்ப பாருங்க சும்மா பவர்ஃபுல்லா நிக்கிறான். அங்க இருக்க அந்த ஆத்மா எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு இருப்பான் பாருங்க. அப்படி எடுத்துக்கும் போது நம்ம ஹீரோ அங்க இருக்க அவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்து மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், இப்போ நான் இந்த பவர் யூஸ் பண்றது என்னோட ஸ்வாட் பவர் இதெல்லாம் பத்தி அவங்களுக்கு ஒன்றும் தெரியல போல, இந்த ஆத்மா உரிய சக்தி அவங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நான் அசால்ட்டா எனக்கு எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு எடுத்துருப்பானா. அது எல்லாமே உள்ள போயிட்டு இருக்க நம்ம ஹீரோட பவர் ஸ்ட்ரென்த் ஸ்பீட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ அப்டேட் ஆகி பாத்தீங்களா அந்த நெக்ரோமன்சி பவர், அதனால அந்த காப்ளின் கிட்ட இருக்க ஒரு ஸ்கில் நம்ம ஹீரோ கிடைக்கும். அது என்ன ஸ்கில்னா ரேஞ்சர் நாலேஜ். அந்த ஸ்கில் மூலமா நம்ம ஹீரோ கண்ணுக்கு சம பவர் கிடைக்கும். எவ்வளவு தூரத்துல இருந்து எதிரி வந்தாலும் அதை ஈஸியா பார்த்து அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஹீரோட கண்ணை பாருங்க வெறித்தனமா மாறும். அப்புறமா நம்ம ஹீரோ சும்மா சூப்பர் பவர் போ, இது மூலமா எனக்கு சண்டை போற டெக்னிக் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அங்க இருக்க ரெண்டு பேர்கிட்ட போயிட்டு அப்படி நிக்க அவன் இருக்கா பாருங்க அந்த லீ, டேய் அதெல்லாம் வீக்கான காப்ளின்ஸ் தான் இருக்கும், அதனால தான் நீ ஜெயிச்சிட்ட, சரி 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பரா பண்ண தம்பி சூப்பரா பண்ண அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த ஆச்சா பண்ணும் கூச்சமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இருக்க. அப்புறமா நம்ம ஹீரோ ஸ்டைல் அந்த ஹூடியை போட்டுட்டு இதுக்கப்புறம் உங்களை நான் லீட் பண்றேன், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா ஸ்டைலா அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னென்ன மாசான சம்பவம் பண்ண போறான்னு தெரியலையே. இதை பார்க்கும்போது எனக்கு சோலோ லெவலிங் ஃபீல் தாங்க வருது. யாருக்கெல்லாம் இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காம லைக் பண்ணுங்க.